ஹலோ எவ்ரிவன் ஹாப்பி ஃப்ரைடே. இன்னைக்கு குயிக்காக ஒரு வெஜ் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்க எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணிக்கோங்க. இதில் நான் பொட்டேட்டோவும் ஆட் பண்ணியிருந்தேன், பட் ஷூட் பண்ண மறந்துட்டேன். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், நெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி எல்லாம் சேர்த்துட்டு ஆனியன் சேர்த்து நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், புதினா, கொத்தமல்லி சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அப்புறமா தக்காளி, மஞ்சள் பொடி, மிளகா பொடி, கரம் மசாலா இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் அதையும் சேர்த்து ஒரு கிளறிட்டு இன்றைக்கி நான் 2 கிளாஸ் அரிசி ஊற வச்சுருந்தேன். அதுக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அந்த 2 கிளாஸ் ஊற வச்சுருந்த அரிசி சேர்த்துட்டு தம் போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான வெஜ் பிரியாணி ரெடி. இன்றைக்கி ஸ்நாக்ஸ் வந்து பப்பாயா, லன்ச் வந்து வெஜ் பிரியாணி அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பொங்கல் தான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி சைட்ஸ் எதுவும் பண்ணல, ஷூட் பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு டைம் கிடைக்கல. அப்புறம் எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் குடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. கிருஷ்ணகிரி போயிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ என்னென்னன்னு பார்க்கலாம். ட்ராகன் ஃப்ரூட் அண்ட் கிவி ஃப்ரூட் இது 2 குடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா எள்ளு ஒப்பட்டு, செசமே போலி, அப்புறம் தட்டை, நிப்பட்டுன்னு சொல்லுவாங்க அது, கடலை உருண்டை, அப்புறம் விளக்கு மாவு பாக்ஸில் குடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. இட் வாஸ் ஸோ யம்மி. தேங்க் யூ ஸோ மச் அம்மா. அதுக்கப்புறம் தட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே. See you in the next reel. Bye bye.